ஹாய் ஒருவன், ஐ விஸ்வரன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், அன்மாஸ்க் சேனல்ல வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு உதாரணம் ஒன்று எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டாபிக் உள்ள போலாம். இப்போ வந்து ஒரு பசுமாடு இருக்கு. அந்த பசுமாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கம் வந்து வறண்ட நிலமா இருக்கு, இந்த பக்கம் வந்து பசுமையா இருக்கு. அந்த மாடு எங்க போகும்? பசுமையான இடத்துக்கு தான் போகும், அது மேயறதுக்கு. அதே மாதிரி இந்த இடம் வந்து நல்லா ஒரு பசுமையா ஆயிட்டு இந்த பக்கம் வரணும்னா பசுமையா உள்ள இடத்துக்கு தான் போகும். அதே மாதிரி பச்சை கண்ட இடத்துல பாயிற ஒரு இதுல இருக்கோம் நம்ம. எப்படின்னா, எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதனால நான் இங்க போய் வந்து இதை பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கு இது மூலியமா எனக்கு ப்ராஃபிட் எடுக்கு, இதை மறந்துடுறேன், இதுவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் இங்க வந்து மாறி இருக்காங்க. ஸோ நேத்தி யாரை தானே சொல்றேன், தேமுதிக வந்து கூட்டணியை பத்தி தான் நான் சொல்றேன். ஏன்னா அன்மாஸ்க் சேனலை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுறது தான் இதோட டாபிக்கே. ஏன் அப்படி போனாங்க? கேப்டன் வந்து இருந்திருந்தா அதை ஒத்துருக்க மாட்டாருதான். ஸோ சம்டைம் வந்து இந்த இஷ்யூ எப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வாரிசு அரசியலை டிபெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் போவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எஸ்பெஷலி என்னன்னா, நேற்று தான் வந்து கேப்டன் மறைந்தார். உண்மையாவே அவர் ரிப்பானது நேற்று தான். அவர் ஆத்மா சாந்தியா அடைஞ்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து இப்போ 2026 எலெக்ஷன் வந்து இவ்வளோ இந்த 79 வருஷம் இந்த சுதந்திர தினத்தில் அடைஞ்ச எலெக்ஷனை விட ரொம்ப ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் காலத்தை சந்திக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நிறைய வந்து பணம் வந்து புழக்கத்தை வந்து அதிகமா வந்து கொடுத்து மக்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட மென்டலி அவங்கள வந்து டிஸ்டர்ப் ஆக வச்சு இந்த ஓட்டு எல்லாமே வந்து செதறி போய் ரொம்ப இதாக போகுது. ஸோ இதுதான் இந்த எலெக்ஷனுக்குள்ள என்னென்ன வந்து விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், இது மூலியமா கூட என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ சம்டைம் வந்து விஷயம் என்ன சொல்றேன்னா, மக்கள் நீங்கள் எடுக்கிற ஒரு டிபெண்டான ஒரு முடிவு வந்து கரெக்டா இருக்கணும். இவங்க வந்து கூட்டணி போவாங்க, அதுக்கப்புறம் வந்து மாறிடுவாங்க. யாராலும் அப்படித்தானே. இப்ப நானே உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு அது விசுவாசமா இருந்திருக்கீங்கன்னா இன்னொருத்தவங்க 20 ரூபா கொடுக்குறா, நீங்க அவங்களுக்கு விசுவாசமா போயிடுவாங்க. ஏன்னா காசு வந்து டிபெண்டன்ட் ஃபார் த மணி இஸ் த பவர். மணி வந்து பவர். இப்போ வந்து அதுதான். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ அதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.